யா ஹலோ. சார் உங்களை பார்க்க லாயர் வெங்கட் வந்திருக்காரு. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு என் கேபினுக்கு அனுப்புங்க. ஓகே சார். பாஸ், சீக்கிரம் உங்க லவ்வ சக்தி மாடத்துல சொல்லிருங்க பாஸ். என்னால முடியல பாஸ். ஏ வெங்கட், பேசிடுவல ஓகே தானே? ஏனு நீ எதுக்கு இப்ப என் பக்கத்துல வந்து உட்கார்ந்திருக்க? எந்திரிச்சு போ. உன் பக்கத்துல உட்காரணும்னு ஆசையில எல்லாம் வந்து உட்காரல. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். என்னன்னு சட்டுன்னு சொல்லிட்டு போ. இங்க பாரு வெங்கட், உள்ள போனதும் டென்ஷன் ஆகாம மாமா கிட்ட கரெக்டா பேசிடு, சரியா? சொதப்பிடாதப்பா. இத சொல்லதான் வந்தியா? டென்ஷன் இல்லனாலும் நீ டென்ஷன் ஆக்கிடாத. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும். முதல்ல நீங்க இருந்து போ. சரி சரி, ஆல் தி பெஸ்ட், பை. ஓகே சார், இப்போ அனுப்பிடுறேன். சார் நீங்க போலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். May I come in? Yeah, come in. Take your seat. Thank you, sir. சொல்லுங்க அவங்க, என்ன விஷயம்? சார், கோர்ட்லேருந்து அடுத்த கவுன்சிலிங்க்கு ஆர்டர் வந்திருக்கு. நீங்கள் 2 பேரும் வர வேண்டியதாக இருக்கும் சார். சார், சார் சொல்லுங்க அவங்க. அதான் சார், கவுன்சிலிங்க்கு நீங்களும் சக்தி மேடமும் வர வேண்டியதாக இருக்கும் சார். சரி, ஓகே, அப்போ நான் கிளம்புறேன் சார். ஓகே. வர மேடம். வெங்கட் சார், கவுன்சிலிங் டேட் என்னைக்கு சொன்னீங்க? ஐயோ, திடீர்னு டேட் கேட்குறாரு. இப்போ என்ன டேட் சொல்றது? வெங்கட் சார், எந்த டேட்டுன்னு கேட்டேன். சார், அது வந்து அது அது வந்து சார் இந்த 21 வர 21ஆம் தேதி சார். அதுக்கு ஏன் இவ்வளோ தடுமாறுறீங்க? அது ஒன்றும் இல்லை சார், 2-3 கேஸ் இருக்கு. அதான் உங்களோட டேட் என்னன்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் சார். இட்ஸ் ஓகே, நீங்கள் கிளம்புங்க. சார், ஓகே சார், தேங்க்யூ. நீ எதுவும் வருத்தப்படாத சக்தி. சீக்கிரமாகவே நீ சந்தோஷப்படுற மாதிரி எல்லாமே மாறும். ஏ வெங்கட், என்னாச்சு? ஓகேவா? நான் பக்கத்தில் இருக்க பார்க்கில் வெயிட் பண்ணுறவா? வெங்கட், வானு, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது எனக்கு தெரியும். போன காரி என்னாச்சு? அனு ரொம்ப ஆர்வமா இருக்கா, கொஞ்சம் அலைய விடலாம். வெங்கட், என்ன எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? என்னதான் ஆச்சு? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அழுகையே வந்துரும் போல இருக்கு வெங்கட். ப்ளீஸ் வெங்கட், என்ன ஆச்சுன்னு சொல்ல. மாமா ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரா? நம்ம போட்ட பிளான்ல சொதப்பிடுச்சா? இல்ல வேற ஏதாவது பிளான் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாமா? ஏதாவது சொல்ல. என்ன நீ என் முகத்தையே பாத்துக்கிட்டு இருக்க? என் முகத்துல என்ன படமா ஓடுது? சொல்லு வெங்கட்.
இப்ப வாயை திறந்து பேச போறியா இல்லையா? என்ன சொன்னாருன்னு சொல்ல. என்ன பேச விட்டா தானே? நீயே தொடர்ந்து பேசிட்டு இருந்தா நான் என்ன பண்றது? சரி சாரி சாரி வெங்கட், நான் பேசல, நீயே சொல்லு. நான் உள்ள போனேன், உங்க மாமா பார்த்து விஷயத்த சொன்னேன். அவர் என்ன சொன்னாரு வெங்கட்? சொல்லேன் ப்ளீஸ், அவர் என்ன சொன்னாரு? ஓகேன்னு ஒத்துக்கிட்டாரு. வெங்கட் நிஜமா தான் சொல்றியா? எஸ் அனு, உண்மையதான் சொல்றேன். வெங்கட் என்னால நம்பவே முடியல. ஐயோ, இது கனவா நிஜமானே தெரியல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாமா இவ்ளோ சீக்கிரம் ஒத்துப்பாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்ல. எப்படி வெங்கட் மாமா ஒத்துக்கிட்டாரு? எப்படின்னா எல்லாம் ஐயாவோட டேலண்ட்னாலதான். ஆமா வெங்கட், எல்லாம் உன்னாலதான். சரி மாமா அப்புறம் என்ன சொன்னாரு? வேற என்ன சொன்னாரு? நான் சொன்ன உடனே கோர்ட் ஆர்டரை மீற முடியாதுன்னு உடனே ஒத்துக்கிட்டாரு. அனு அப்புறம் டேட் எப்போன்னு கேட்டாரு. டேட்டா? நீ என்ன சொன்ன? சடனா கேட்டதும் எந்த டேட்டை சொல்றதுன்னு தெரியாம 21ன்னு சொல்லிட்டேன். என்னன்னு என்னாச்சு? அந்த டேட்ல எதுவும் ப்ராப்ளமா? ப்ராப்ளம்லாம் இல்ல வெங்கட். அன்னைக்கு சக்தியோட பர்த்டே. அவளுக்கு கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் வர பர்த்டே. நாம நினைச்ச மாதிரி நடந்துச்சுன்னா எங்க அக்காவுக்கு அவ லைஃப்லயே நான் அவளுக்கு தர ஃபர்ஸ்ட் கிஃப்டா இருக்கும். நீ கவலையே படாத அனு, எல்லாமே நல்லபடியா நடக்கும். நீ ஆசைப்பட்ட மாதிரி உங்க அக்காவும் மாமாவும் சேர்ந்து 100 வருஷம் சந்தோஷமா வாழ்வாங்க. போதுமா? உன் வார்த்தை மட்டும் பழிக்கட்டும் வெங்கட், போதும். வெங்கட், இதெல்லாம் நடக்குதுன்னா கண்டிப்பா அதுக்கு காரணம் நீதான். ரொம்ப தேங்க்ஸ் வெங்கட். அனு, எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? ஒரு ஃப்ரெண்டுக்கு என்னால முடிஞ்ச உதவி செஞ்சேன், அவ்வளவுதான். ஆக்சுவலி பார்க்க போனா நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு விஷயம் நடக்கிறத விட அது நடக்க யார் உதவியா இருக்காங்கன்றது தான் முக்கியம். அப்படின்னு அந்த விஷயத்துல நீ தான் எனக்கு முழுக்க உதவியா இருந்திருக்க. சோ உனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். இல்ல இல்ல இல்ல, சொன்னாலும் செஞ்சது நீதானே, உனக்கு தான் தேங்க்ஸ் இல்ல சொல்லணும். அனு, உனக்கு தான் தேங்க்ஸ். இல்ல, உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே ஓகே ஓகே, நம்ம 2 பேருமே தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் தேங்க்ஸ் சொல்லிக்கிறத விட உங்க அக்காவும் மாமாவும் தான் நம்மளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். முதல்ல அவங்க 2 பேரும் ஒண்ணு சேரட்டும், அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து அவங்க கிட்ட தேங்க்ஸ் வாங்கிக்கலாம். ஓகேவா? ஓகே. சரி வெங்கட், எனக்கு டைம் ஆகுது, நான் ஆபீஸ்க்குள்ள போறேன். இல்லனா டவுட் வந்துரும். சரி சரியா? பை பை. சக்தி, சக்தி, சக்தி. என்னடி என்னடி இவ்ளோ வேகமா அடிச்சு கூப்பிடுற? நீ எந்த ரியாக்ஷனுமே இல்லாம ரொம்ப கூலா என்னன்னு கேக்குற? என்னன்னு சொல்லுடி. என்னடி ஆச்சு உனக்கு? ஏதாவது பிரச்சனையா? சக்தி, உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். என்னாச்சு சொல்லு. ஒன்னும் இல்ல கங்கா. ஒண்ணும் இல்லாததுக்கு முகத்தை இப்படி தூக்கி வச்சிட்டு இருக்க? சொல்லு. லாயர் வெங்கட் வந்துட்டு போனாரு. என்னவா? எதுக்காக அவர் வந்துட்டு போனாரு? கோர்ட்ல இருந்து ஆர்டர் வந்திருக்கா. என்னடி ஆர்டர் வந்திருக்கு? வர 21ஆம் தேதி என்னையும் அவரையும் கவுன்சிலிங் வர சொல்லிருக்காங்க. இங்க பாரு சக்தி, எல்லாருக்குமே லைஃப்ல ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும்டி. அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்றோங்கிறதுல தான் இருக்கு. ஏன், இந்த பூமியில கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிறந்த குழந்தைக்கு கூட பிரச்சனை இருக்கும். ஆனா யாருக்கு என்ன எழுதி வச்சிருக்கோ அது கண்டிப்பா நடக்கும் சக்தி. அதுலயும் நல்லவங்களுக்கு நிறைய சோதனை வரும். அதெல்லாம் நாம தான் நிதானத்தோட சாதனை பண்ணணும்டி. இதெல்லாம் நான் உனக்கு சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லடி சக்தி. நடக்கிறது எல்லாமே நல்லதுக்குன்னு நினைச்சு நம்ம பழகிக்கணும். ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தா சாகுற வரைக்கும் நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். உன் தைரியம்லாம் எங்க சக்தி? நீ நல்லவடி. யாருக்குமே எந்த கெடுதலும் செஞ்சது கிடையாது. உன் நல்ல மனசுக்கு நிச்சயம் சிவா சார் மனசு மாறுவாரு. அந்த நம்பிக்கையோட இருடி. நான் அதுக்கெல்லாம் ஒன்னும் ஃபீல் பண்ணலடி. அவர் என்ன கண்டிப்பா லவ் பண்ணுவாரு, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரி, பின்ன வேற எதுக்கடி ஃபீல் பண்ற? நீ சொன்ன மாதிரி தான் கங்கா.
எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நான் அதை ஈஸியா ஃபேஸ் பண்ணிடுவேன். ஆனா வாழ்க்கையே பிரச்சனையா இருந்தா நான் என்னடி பண்றது? என்னடி சொல்ற? கங்கா, என் வாழ்க்கை நான் சொன்னது என் மாமாவை தாண்டி. ஆமாடி, என் மாமா தான் என்னோட வாழ்க்கையே. என்னோட நல்லது கெட்டது எல்லாத்துலயும் என் மாமா இருக்கணும்டி. அதான் என்னோட ஆசையே. ஏய் சக்தி, கொஞ்சமாவது புரியுற மாதிரி பேசுடி. கங்கா, வர 21ஆம் தேதி என்னோட பர்த்டே. இது எனக்கு ஸ்பெஷல் பர்த்டே. இந்த பர்த்டே எனக்கு கல்யாணம் ஆகி முதல் முறையா வர பர்த்டே. இந்த பர்த்டேவை அவர் கூட செலிப்ரேட் பண்ணணும்னு நினைச்சேன். பொதுவா பர்த்டேனா gift கொடுப்பாங்க. ஆனா என்னோட இந்த பர்த்டேக்கு பெரிய கிஃப்டை நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? என் மாமா ஒரு நிமிஷம் கூட என்னை விட்டு போகாம அன்னைக்கு முழுக்க என் கூடவே இருக்கணும். அது மட்டும் நடந்துச்சுன்னா அது என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாளா இருக்கும். கவலைப்படாதடி, நிச்சயம் நீ நினைச்ச மாதிரியே நடக்கும். எங்கடி நடக்கிறது? அன்னைக்கு நான் கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா கோர்ட்டுக்கு போற மாதிரி ஆயிடுச்சு. சக்தி, வர 21ஆம் தேதி உன் பர்த்டே அன்னைக்கு நீ எதிர்பார்த்த gift கண்டிப்பா கிடைக்கும். நான் சொல்ற வார்த்தையை நம்பிடி. பர்த்டேவா சக்தி மேடத்துக்கு? தேங்க்ஸ் டி. வர்ற 21ஆம் தேதி சக்தி மேடத்துக்கு பர்த்டே. இத சிவா சார்ட்ட சொல்லி ஜமாய்ச்சிட வேண்டியதுதான். பாஸ் பாஸ் யோ, எதுக்கு அப்படி காது கிளியற மாதிரி கத்துற? பாஸ், கத்துனா வாய் தானே கிளியா, காது எப்படி பாஸ் கிளியா? ம், இங்க கொஞ்சம் வா. ஏன் பாஸ்? கிட்ட வா. என்ன பாஸ்? இன்னும் கொஞ்சம். பாஸ் டேய், பாஸ், எதுக்கு பாஸ் இப்ப காது கிளிய கத்துறீங்க? என் காதை கிழிஞ்சிச்சு தெரியுமா? இப்ப தெரியுதா எது கிளியுதுன்னு? சாரி பாஸ். யோ, நீ இந்த ஆபீஸ்ல சேர்ந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட எத்தனை வாட்டியா சாரி கேட்டிருப்ப? அது நான் வாங்குற சம்பளத்தை விட அதிகமா இருக்கும் பாஸ். இப்ப எதுக்கு பாஸ் அதெல்லாம் கணக்கு எடுத்துக்கிட்டு? பாஸ், இதெல்லாம் விட முக்கியமான விஷயத்த சொல்ல வந்திருக்கேன் பாஸ். ம், முக்கியமான விஷயமா? என்னையா? பாஸ், உங்க லைஃப்ல முக்கியமான நாள் வரப்போகுது பாஸ். யோ, என்னையா வளரிட்டு இருக்க? வளரல பாஸ், உள்ளத்தை திறக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்ல வந்திருக்கேன். ரன்பீர், எனக்கு நிறைய வேலை இருக்கு. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிரு. பாஸ், நான் வந்த விஷயத்த சொன்னா நீங்க கடுப்பாக மாட்டீங்க பாஸ். என்ன அப்படியே கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பீங்க பாஸ். முண்டா, நீ அப்ப அந்த விஷயத்த சொல்லவே வேண்டாம். இப்பவே கிளம்பு. ச்சே. பாஸ், நீங்க கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கறதுக்காக இதை சொல்ல, நீங்க அந்த அளவுக்கு எமோஷன் ஆகிற அளவுக்கு சூப்பரான விஷயத்த சொல்ல போறேன் பாஸ். யோ, அப்படி என்ன படலங்க சூப்பரான விஷயம்? பாஸ், வர்ற 21ஆம் தேதி என்ன அமாவாசையா? ஐயோ பாஸ், நம்ம சக்தி மேடத்தோட பிறந்த நாள் பாஸ். யோ, என்னையா சொல்ற? ஆமா பாஸ், நம்ம சக்தி மேடத்துக்கு பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே டே யூ. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மகிழ்ச்சியான இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். யோ ரன்பீர், உண்மைக்கே ரொம்ப சூப்பரான விஷயம் சொல்லியிருக்கையா? ஆமா பாஸ், சக்தி மேடம் பிறந்த நாள் அன்னைக்கு அவங்கள எங்கேயாவது பெரிய மலை மேல கூட்டிட்டு போங்க பாஸ். மேடம் எதுவும் புரியாம என்னன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டு இன்னும் மலை உச்சிக்கு கூட்டு போங்க பாஸ். அங்க சில்லுன்னு மலைச்சாரலு பூ மாதிரி தூவும். மேகம்லாம் அப்படியே வந்து முட்டும். எந்த பக்கம் பார்த்தாலும் சும்மா பச்சை பசேல்னு இருக்கும். அந்த மாதிரி அமைதியான இடத்துல சக்தி மேடத்துக்கிட்ட நீங்க வச்சிருக்க காதல சும்மா சத்தம் போட்டு சொல்லுங்க பாஸ். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல 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 அல்ல. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ அப்படின்னு நீங்க சொல்லுங்க பாஸ். பாஸ், நீங்க ஒரு தடவை சொன்னா அது பல தடவை எதிரொலிக்கும் பாஸ். அத கேட்டு சக்தி மேடம் மலை உச்சியில இருந்தாலும் சந்தோஷத்தோட உச்சிக்கே போயிருவாங்க பாஸ். பாஸ், இதை விட்டா வேற நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது பாஸ். இவ்வளவு ஏன் பாஸ், டைட்டானிக் பட ஹீரோ கூட கப்பல்ல கூட்டு போய் லவ் சொல்லல. ஆனா நீங்க நம்ம தமிழ் சினிமா ஹீரோ மாதிரி உடனே செயல்ல இறங்குங்க பாஸ். யோ ரன்பீர், நீ சொல்ற மாதிரிலாம் செஞ்சா சக்திக்கு அது பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியலையா? ஆனா என்னோட சக்திக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியா. இந்த பிறந்த நாள்
சக்திக்கு ரொம்ப ஸ்பெஷலான பிறந்த நாள். எங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா வர பிறந்த நாள். இது வரைக்கும் அவங்க பிறந்த நாளை எப்படி எப்படியோ கொண்டாடி இருப்பாங்க. ஆனா இந்த பிறந்த நாள் அவங்க லைஃப்லயே மறக்க முடியாத ஒரு பிறந்த நாளா இருக்கணும். பாஸ் சூப்பர் பாஸ். நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது நாளைக்கே 21ஆம் தேதி வந்துடக்கூடாதான்னு தோணுது பாஸ். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மேடம் அது வந்து நான் இங்க என்ன இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா ஏதோ உளறிட்டு இருக்க. மேடம் நான் இங்க எதுக்கு வந்தேன்னா இந்த ஃபைலை சார் கிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் மேடம். ஆனா சார் உள்ள கொஞ்சம் முக்கியமா பேசிட்டு இருக்காங்க, அதான் வெளியிலேயே வெயிட் பண்றேன். சரி, ஃபைலை என்கிட்ட கொடு, நான் சார் கிட்ட கொடுத்துக்கிறேன். நீ போய் உன் வேலையை பாரு. ஓகே மேடம். பாஸ் சக்தி மேடம் பிறந்த நாளை கலைக்கிடணும் பாஸ். ஆமா ரன்பீர். திடீர்னு வந்துட்டா என்ன பண்றது? ரன்பீர், நீ போய் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணு. போப்போ. ஓகே பாஸ். பாஸ் அதெல்லாம் இருக்கட்டும், நான் சொன்னதை மறந்துடாதீங்க. ஹீரோ ஹீரோ அதை நான் பாத்துக்கிறேன், நீ முத போடா. ஓகே ஓகே பாஸ். குட் மார்னிங் மேடம். பாஸ் ஐயோ பாக்குறல. பாஸ் ஐயோ என்னையா? ஆல் தி பெஸ்ட் பாஸ். ஆல் தி பெஸ்டா? எதுக்கு? ரன்பீர், ஃபைல ரெடி பண்ண ஆர்டர் கிடைச்சிடும். ஓகே பாஸ். பாஸ் சீக்கிரம். என்ன சீக்கிரம்? போயா. ஓகே பாஸ். அப்படி சக்தி, நீ சொல்லலைன்னா என்ன? என் பொண்டாட்டியோட பிறந்த நாள் எனக்கு தெரியாம போயிடுமா என்ன? வெயிட் பண்ணி பாரு, உன்னோட பிறந்த நாளை நான் எப்படி கொண்டாடுறேன்னு. அம்மாடி, மீனாட்சி, பாட்டி தலை கொஞ்சம் கிறுகிறுன்னு இருக்குமா, ஒரு கப் காபி போட்டு கொண்டு வாமா. இது தொடச்சு முடிச்சிட்டு நான் எடுத்துட்டு வரேன் பாட்டி. இல்லம்மா, ஒரு மாதிரியா இருக்குமா, சீக்கிரமா போமா, தலை ரொம்ப சரி, வலிக்குது. உடனே கொண்டு வரேன் ஆ. பாட்டி. சொல்லு மேடம், வர 21ஆம் தேதி சக்தி மேடம்க்கு பிறந்த நாளாம். அத சிறப்பா கொண்டாட சிவா சாரும் ரன்பீரும் பிளான் பண்ணிருக்காங்க.